ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். தக்காளியே இல்லாமல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு நிறையவே எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் பாதி அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. நம்ம வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக பொரிச்சு வரும். பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின கேப்பில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதோடய ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லாவே வதங்கிருச்சு. நான் இந்த டம்ளர் அளவுக்கு 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகி வரணும் உப்பு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ ரைஸ் போட்டுருச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் ஃபுட் செக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.